இந்த வருஷம் 2011 நவராத்திரி குழு பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன். நான் இந்த வருஷம் வந்து இந்த குச்சேலன் கிருஷ்ணன் அவள் கதையை பற்றி நான் டீம் வச்சுருக்கேன். அந்த சந்தீபனி முன்னிட்ட 2 பேரும் குருகுலம் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போது ஒரு நாள் அவள் காட்டில் போய் முனிவருக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக விறகெல்லாம் அடுக்கும்போது நல்ல மழை பெய்யுறது. மழை பெய்யும்போது அவள் கொடுத்த அவில கிருஷ்ணருடைய ஷேரையும் குச்சேலர் தனியாக சாப்பிட்டுடுறார். அவருக்கு சுதாமான்னு இன்னொரு பேர் இருக்குது. அவர் சாப்பிட்டுடுறார். அந்த சாப்பிட்றதுனால அவருக்கு தரித்திரம் கொஞ்சம் வந்துடுறது. அவள் 2 பேரும் குருகுலம் விட்டு பிரிஞ்சு வந்த உடனே கிருஷ்ணர் ராஜாவாயிடுறார் துவாரகையில். அவர் குச்சேலர் ஒரு கிராமத்தில் சுசீலைங்கிற ஒரு ஸ்திரீயை கல்யாணம் பண்ணிட்டு குழந்தைகளோடு இருக்கார். அவருக்கு கொஞ்சம் சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் கஷ்டம் வந்து சேர்ந்து விடுறது. அவள் மனைவி வந்து சுசீலை ஹெல்ப்பு, கிருஷ்ணர் உங்கள் ஃப்ரெண்டு தானே, நீங்கள் போய் அவர்கிட்ட ஹெல்ப் கேட்கலாமேன்னு சொல்கிறா. ஸோ அவர் குச்சேலர் வந்து கொஞ்சம் மன கஷ்டத்தோடு கிருஷ்ணரை பார்க்க போகிறா. கிருஷ்ணரோட மாளிகையில் முதல்ல அவருக்கு வந்து அனுமதி கொடுக்கறதில்ல. அப்புறம் கிருஷ்ணர் இவரை பார்த்த உடனே வந்து ஆலிங்கனம் பண்ணிட்டு உள்ளே கூட்டின்னு போய் அவருக்கு காலையெல்லாம் அபிஷேகம் பண்ணி ருக்மணியோட அவர் கொண்டு வந்திருந்த அவில 2 பிடி சாப்பிட்டுடுறார். சாப்பிட்ட உடனே அவருக்கு ஐஸ்வர்யம் அப்படியே வந்துடுறது. அவருக்கு தான் எதுக்கு வந்தோம், என்ன காக்க வந்தோங்கிறது குச்சேலருக்கு மறந்து போயிடுறது. அவர் திருப்பி வந்து தன்னோட வீட்டுக்கு அப்படியே திரும்பி வந்து ஒன்றுமே காக்க முடியலையேன்னு வந்து வீட்டு வாசல் வந்து நிற்கும்போது அவருடைய வீடு பெரிய பங்களாவாகி குழந்தைகள் இல்லாமல் ரொம்ப நல்ல ட்ரெஸ் எல்லாம் போட்டு ரொம்ப நல்லா இருக்கா. அவருக்கு இது ரொம்ப ஆச்சரியமாகவும் ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது. இதுதான் இந்த ஃப்ரெண்ட்ஷிப்பு எவ்வளவு உயர்வுங்கிறத பற்றி இந்த தீமில் நம்ம சொல்லியிருக்கோம்.